Greetings to you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I welcome each every one of you to another episode of Hour of Blessings. உங்கள் அனைவரையும் ஆசீர்வாத நேரம் என்ற இன்னொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I believe strongly this program will surely brings 100% blessings in your life. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் 100% ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று. Because the God we serve is an unlimited God. நாம் ஆராதனை செய்கிற தேவன் எல்லை கடங்காதவராய் இருக்கிறார். He is the God of blessings. அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். He is the author of blessings. அவர் ஆசீர்வாதங்களின் ஊற்றாய் இருக்கிறார். He is the source of blessings. அவர் ஆசீர்வாதங்களின் ஆதாரமாய் இருக்கிறார். This God wants each every one of you, those who are watching me, wants to possess His blessings in your life. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். The scripture which I have chosen for our meditation is இன்றைக்கு நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி என்னவென்றால் Psalm 33 verse 12. 33ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். My Bible says, என்னுடைய வேதம் சொல்கிறது, Blessed is the nation whose God is the Lord, the people whom He has chosen as His heritage. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. Here the word says, Blessed is the nation. இங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லப்படுகிறது. The word nation means specifically pointing of a country. இங்கே ஜாதி என்று சொல்லப்படுகிற வார்த்தை ஒரு தேசத்தை குறிக்கிறது. The word nation means people. தேசம் என்று சொல்லப்படும் போது அது ஜனங்கள். So my Bible says, என்னுடைய வேதம் சொல்கிறது, Blessed is the nation whose God is the Lord. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி பாக்கியம் உள்ளது. The people whom He has chosen to be His people, to be His children, they are His own heritage. அவருடைய ஜனமாக அவருடைய பிள்ளைகளாக சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Here the two statement uses இங்கே இரண்டு சொற்றொடர்கள் பயன்படுத்தப்படுகிறது. choosing God, தேவனை தெரிந்து கொண்டவர்கள், and chosen by God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். So blessing will be upon the people, those who are choosing God and chosen by God. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தேவனை தெரிந்து கொண்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. The credits goes to the people choosing God and chosen by God. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனமானது தேவனை தெரிந்து கொண்டவர்களுக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் உரியது. You may be wondering whether you are knowing God, you may not know God. நீங்கள் இங்கே ஒருவேளை இப்படி நினைக்கலாம், தேவனை அறிந்திருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். But my Bible says, என்னுடைய வேதம் சொல்கிறது, if you know God, நீங்கள் தேவனை அறிந்திருந்தால், or known by God, தேவனால் அறியப்பட்டிருந்தால், you are the blessed one. நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are the blessed people. நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். You are the blessed nation. நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். Because my Bible says, என்னுடைய வேதம் சொல்கிறது, the people, those who are chosen by God and choosing God, they are the one possess the blessing. இங்கே தேவனை தெரிந்து கொண்டவர்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். My Bible says, என்னுடைய வேதம் சொல்கிறது, may you be blessed by the Lord, the maker of heaven and earth. வானத்தையும் பூமி படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are the blessed one, the creator of universe. அண்ட பிரபஞ்சத்தையும் படைத்த தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are the God's masterpiece. நீங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். You are created by God in His likeness and in His own image. அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். Just because you are the reflection of God image and likeness, நீங்கள் தேவனுடைய சாயல் மற்றும் ரூபத்தினுடைய பிரதிபலிப்பாய் இருக்கிறீர்கள். I assure 100%, நான் உங்களுக்கு 100% நிச்சயத்தோடு சொல்கிறேன், these blessings of God is guaranteed to you. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உறுதியாய் இருக்கிறது. Because God I preach is one who created
created you. நான் பிரசங்கிக்கிற தேவன் உங்களை படைத்த தேவன். Because he is the creator of heaven and earth. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். So what is the word blessed refers to? இங்கே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? The word blessed refers to ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையின் அர்த்தம் living peaceful lives. சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ்வது. The word blessed refers to ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையின் அர்த்தம் living joyful lives. மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வது. The word blessed refers to ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையின் அர்த்தம் living healthy lives. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வது என்ற அர்த்தம். Because the God we serve is a God of healthy. நாம் ஆராதனை செய்கிற தேவன் ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர். The word blessed refers to ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையின் அர்த்தம் living a life without any debts in our life. கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வதாகும். The word blessed refers to ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையின் அர்த்தம் living a life without any challenges. சவால்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதாகும். The word blessed refers to ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையின் அர்த்தம் living a life without any worries and sorrows. கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாகும். The word blessed refers to ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையின் அர்த்தம் living a life without any difficulties. எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கையாகும். The word blessed refers to ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையின் அர்த்தம் living a life without any troubles. எந்த போராட்டங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்ற அர்த்தம். The word blessed refers to ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையின் அர்த்தம் living a life without any sickness. வியாதிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை என்ற அர்த்தம். So this is all what we need in our daily life. இவைகள் அனைத்தும் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நமக்கு தேவையானவைகளாகும். Every day we pray to God, God give me peace in my life. ஒவ்வொரு நாளும் நாம் இப்படியாய் ஜெபிக்கிறோம், தேவனே எனக்கு சமாதானத்தை கொடும் என்று. We pray daily in our daily prayers to God, God give me a joy in my life. நாம் அனுதின ஜெபத்தில் இப்படியாய் ஜெபிக்கிறோம், தேவனே எனக்கு சந்தோஷத்தை தாரும் என்று. We pray to God in our daily life that God should give good health in our life. நாம் ஒவ்வொரு நாளும் அனுதின ஜெபத்தில் இப்படியாய் ஜெபிக்கிறோம், தேவனே எனக்கு ஆரோக்கியத்தை தாரும் என்று. We pray in our daily prayers to God to give a success in our life. நாம் அனுதினம் இப்படியாய் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு வெற்றியை தாரும் என்று. So this is what all we need in our daily life. நாம் இவைகள் அனைத்தும் நம்முடைய அனுதின வாழ்க்கையின் தேவைகளாக இருக்கிறது. So what to do to have a blessed life? ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? My Bible says, என்னுடைய வேதம் சொல்லுகிறது, Exodus chapter 23 verse 25 says, யாத்திராகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், worship the Lord your God and his blessing will be on your food and water. I will take away sickness from among you. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். My Bible says, என்னுடைய வேதம் சொல்லுகிறது, worship the Lord your God உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், and his blessings will be on yours. அப்பொழுது ஆசீர்வாதம் உங்களுக்குரியதாகும். In another word, இன்னொரு வார்த்தை, the blessings belongs to you ஆசீர்வாதம் உங்களுக்கு உரியது. when you worship the Lord your God. உங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்போது, The Lord your God is a creator of you. நீங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் சகலத்தையும் படைத்தவர். He has created you before the foundation of the earth. உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக அவர் உங்களை படைத்தார். He has called you by your name. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். Before the existence of the world. இந்த உலகம் உண்டாகிறதற்கு முன்னே How special you are. நீங்கள் எத்தனை விசேஷமானவர்கள், How blessed you are. எத்தனை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். This God wants to give us 100% blessings to you. இந்த தேவன் உங்களுக்கு 100% ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி விரும்புகிறார். Hear what my Bible says. இங்கே வேதம் சொல்லுகிறது, worship the Lord your God. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க And கடவீர்கள், all the blessings will be yours. அப்பொழுது அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்குரியதாகும். Hear the word says. இங்கே வேதம் இங்கே சொல்லுகிறது, worship. சேவிக்க கடவீர்கள். The word worship means சேவிக்க கடவீர்கள் என்றால் என்ன? the act of showing great reverence to God. தேவனை குறித்து தேவனுக்கு மிகுந்த பயபக்தியை காண்பிப்பதாகும். And the word worship means இங்கே ஆராதனை என்று சொன்னால் என்ன? the act of showing great honor to God. தேவனுக்கு மிகுந்த கனத்தை கொடுப்பதாகும். The word worship means ஆராதனை என்று சொன்னால் என்ன? the act of showing great
respect towards God. தேவனுக்கு மிகுந்த மரியாதையை கொடுப்பதாகும். The word worship means ஆராதனை என்றால் என்ன? the act of serving the Lord. தேவனை சேவிப்பதாகும். The word worship means ஆராதனை என்றால் என்ன? adoring God. தேவனை உயர்த்துவதாகும். The word worship means ஆராதனை என்றால் என்ன? praising the Lord in our all situations. எல்லா சூழ்நிலையிலும் தேவனை துதிப்பதாகும். The word worship means ஆராதனை என்றால் என்ன? acknowledging that He is the only Lord and Savior. அவர் ஒருவரே ஆண்டவரும் இரட்சகரும் என்பதை நாம் அங்கீகரிப்பதாகும். The word worship means ஆராதனை என்றால் என்ன? we recognize God as our Father, அவரை நம்முடைய தகப்பனாக ஏற்றுக்கொள்வதாகும். leaning upon Him, அவரை சார்ந்திருப்பதாகும். believing in Him, அவரில் நம்பிக்கை வைப்பதாகும். trusting in Him அவரை நம்புவதாகும். in all our circumstances, எல்லா சூழ்நிலைகளிலும், in all the aspects of our life, நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட வேளைகளில் letting God be in the center of our life. தேவனை நம்முடைய வாழ்க்கையின் மைய பகுதியில் வைப்பதாகும். So what are the blessings that are God kept and ordained for His people? எந்தெந்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார்? My Bible says, என்னுடைய வேதம் சொல்கிறது, Exodus chapter 23 verse 25 to 26. யாத்திராகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும். The blessing of the Lord will be on your food and water. அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். Because God is a daily source in our life. தேவன் நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமா இருக்கிறார். He is the one who can provide all our needs in our daily life. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவரா இருக்கிறார். The God we serve is the supplier of all our provisions. நாம் ஆராதனை செய்கிற தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவரா இருக்கிறார். So He created food and water for us. அவர் நமக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் ஏற்படுத்தி இருக்கிறார். Take joy in it. அதிலே சந்தோஷப்படுவதற்காக. That is the blessing that God has kept and ordained for His people. அதுதான் தன்னுடைய ஜனத்திற்காக தேவன் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதமாகும். Here the Bible says, என்னுடைய வேதம் சொல்லுகிறது, I will take away sickness from among you. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். Sickness is not God's will concerning towards your life. வியாதி என்பது உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் இல்லை. In another word, இன்னொரு வார்த்தையில், there will be no sickness found in your body. உங்கள் சரீரத்தில் எந்த ஒரு வியாதியும் காணப்படுவதில்லை. Or there is no place for sickness in your body. உங்கள் சரீரத்தில் வியாதிக்கு இடமே இல்லை. There is no place for weakness in your life. உங்கள் வாழ்க்கையில் பலவீனத்திற்கு இடமே இல்லை. There is no place for any calamities in your life. உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்கும் இடமே இல்லை. Because the God we serve, நாம் ஆராதனை செய்கிற தேவன், the healing God. அவர் சுகமாக்குகிறவர். When Jesus Christ was living in this earth 2000 years ago, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் இருந்தபோது, He didn't have any sickness in His body. அவர் தன்னுடைய சரீரத்தில் எந்த ஒரு வியாதியும் கொண்டிருக்கவில்லை. He doesn't have diabetic in His body. அவருடைய சரீரத்தில் சர்க்கரை வியாதி இல்லை. Jesus Christ doesn't have a lung disease in His body. அவருடைய சரீரத்தில் எந்த வியாதியும் இல்லை. Jesus Christ doesn't have heart disease in His body. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் எந்த இருதய வியாதிகளும் இல்லை. There is no sickness found in Jesus' life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் எந்த ஒரு வியாதியும் காணப்படவில்லை. He lived in this earth 2000 years ago. அவர் இப்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்தார். 33 and a half years old. 33 வருடங்கள் While He was living, அவர் வாழ்ந்து கொண்டிருந்த போது no sickness found in Jesus' life. எந்த ஒரு வியாதியும் இயேசுவினிடத்தில் காணப்படவில்லை. Till that Jesus is alive, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். without any sickness, எந்த ஒரு வியாதியும் இல்லாமல், without any weakness, எந்த ஒரு பலவீனமும் இல்லாமல், this Jesus wants to heal you today. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் குணமாக்குவது Because விரும்புகிறார். He is the author of healing. அவர்தான் சுகமாக்குகிற தேவன். So healing is also a blessing from God. சுகம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமாகும். And number 3,
மூன்றாவது my Bible says, என்னுடைய வேதம் சொல்லுகிறது, what are the blessings that God kept for his people? தேவன் தன்னுடைய ஜனத்திற்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? No one will miscarry in your land. கர்ப்பம் விழுகிறது உங்கள் தேசத்தில் இல்லை. Which means, அப்படியானால் என்ன? there is no abortions takes place in your life. உங்கள் வாழ்க்கையில் எந்த கருச்சிதைவும் ஏற்பட போகிறதில்லை. My beloved children of God, தேவனுடைய அன்புக்குரிய பிள்ளைகளே, you may be longing to God to bless the fruit of your womb. நீங்கள் உங்களுடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். Here my Bible says, இங்கே என்னுடைய வேதம் சொல்லுகிறது, there will be no miscarriage in your life. உங்களுக்குள் கர்ப்பம் விழுகிறது இல்லை. There is no abortions take place. உங்களுக்குள் எந்த கருச்சிதைவும் ஏற்பட This is போகிறதில்லை. the blessings of God. இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். God has ordained these blessings for his people. நம்முடைய ஜனத்திற்காக தேவன் ஏற்படுத்தி இருக்கிற ஆசீர்வாதம். My Bible says, என்னுடைய வேதம் சொல்லுகிறது, no one will be a barren in your land. உங்களுக்குள் மலடு இருப்பதில்லை. In another word, இன்னொரு வார்த்தையில், no married woman cannot find herself without having a baby in her womb. திருமணமான எந்த ஒரு பெண்களும் குழந்தை இல்லாமல் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட போகிறதில்லை. There is no barren in your family. உங்கள் குடும்பத்தில் எந்த மலடும் இருக்க போவதில்லை. Carrying a child in a womb is a blessing of God. ஒரு குழந்தையை கர்ப்பத்தில் தாங்குவது தேவனிடத்தில் வருகிற ஆசீர்வாதம். Because my Bible says, என்னுடைய வேதம் சொல்கிறது, children are the inheritance from God. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். And blessed is the womb of the fruit. கர்ப்பத்தின் கனி அவரால் வரும் சுதந்திரம். That is a reward that God is giving to his people. அதுதான் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிற பலனா இருக்கிறது. This is the blessing that God has kept for his people. இதுதான் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு என்று ஏற்படுத்தியிருக்கிற ஆசீர்வாதம். These are the inheritance that God has ordained for his people. இதுதான் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு என்று ஏற்படுத்தியிருக்கிற சுதந்திரம். There will be no sickness in your land. உங்களுடைய தேசத்தில் எந்த வியாதியும் இல்லை. There is no abortions in your land. உங்களுடைய தேசத்தில் எந்த கருச்சிதையும் இல்லை. There is no barren in your life. உங்களுடைய தேசத்தில் எந்த விதமான மலடும் இருப்பதில்லை. Because all these are the blessings that God has kept for you. இவைகள் அனைத்தும் தேவன் நம்முடைய ஜனத்திற்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம். These are the blessings God has for the people. இந்த ஆசீர்வாதங்கள் தேவன் தம்முடைய ஜனத்திற்காக வைத்திருக்கிறார். The people choosing by God, தேவனை தெரிந்து கொண்ட ஜனங்கள், and the people chosen by God. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். These are the possessions that God has kept for his people. இதுதான் தேவன் தம்முடைய ஜனத்திற்கு வைத்திருக்கிறதான நன்மையாகும். My beloved children of God, என்னுடைய தேவனுடைய பிள்ளைகளாய் அன்புக்குரிய பிள்ளைகளே, blessed is the nation who accepted Lord Jesus Christ in their heart and Savior. They are the blessed people. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். So here my Bible says, இங்கே என்னுடைய வேதம் சொல்கிறது, those who worship the Lord, தேவனை சேவிக்கிற ஜனங்கள், they will have these kinds of blessings in their life. அவர்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வார்கள். So who to be worshipped in our life? நாம் யாரை ஆராதனை செய்ய வேண்டும்? Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை. Because he himself the blessings offered from heaven to earth. அவர்தான் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம். Jesus Christ is a blessing. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஆசீர்வாதம். This Jesus wants to give his blessings to you. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி விரும்புகிறார். In order to receive God's blessings in your life, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, in order to have God's peaceful in your life, தேவனுடைய சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள, in order to have God's joy in your life, தேவனுடைய சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள, in order to have God's healing in your life, தேவனுடைய சுகத்தை உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள, wherever you are, நீங்கள் எங்கே இருந்தாலும், whatever you are, நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், don't remember about your condition. எங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும், Just think about Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள். He is the source of blessing. அவர்தான் ஆசீர்வாதத்தின் ஆதாரம். He wants to bless you. அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி With விரும்புகிறார். peace, சமாதானத்தினாலே, with joy, சந்தோஷத்தினாலே, with wealth,
செல்வ செழிப்பினாலே, healing, சுகத்தினாலே, with holiness, பரிசுத்தத்தினாலே, with a life pleasing to God. தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையினாலே. Let me pray for you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Heavenly Father, பரலோக பிதாவே, I come in your presence in your Son Jesus' name. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் Those who are watching me on this television, இந்த தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, in which condition they are watching, அவர்கள் எந்த சூழ்நிலையில பார்த்து கொண்டிருந்தாலும், I do not know about their condition, of God. தேவனே அவர்களுடைய சூழ்நிலை என்னதென்று எனக்கு தெரியாது. But today, Lord, I spoken your mighty word. தேவனே உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை நான் பேசி இருக்கிறேன். Let your word minister to them. இந்த வார்த்தையில் அவர்களுக்கு ஊழியம் செய்யட்டும். Let your word bring 100% healing in your life. உம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு 100% சுகத்தை கொண்டு வரட்டும். Let your word bring the fruit of the womb in their life, oh God. உம்முடைய வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையில கர்ப்பத்தின் கனியை உண்டாக்கட்டும். There will be no miscarriage in each everyone's life, oh God. அவர்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான கர்ப்பம் விழுகிறது இராதபடி செய்யும். There is no barrenness in their life, oh God. அவர்களுடைய வாழ்க்கையில எந்த மலடும் இராதபடி செய்யும். As a servant of God, I speak life in them. தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் அவர்களுக்குள்ளே ஜீவனை I பேசுகிறேன். speak health in them. அவர்களுக்குள்ளே சுகத்தை பேசுகிறேன். Peace in them. அவர்களுக்குள்ளே சமாதானம் உண்டாக, Joy in them. சந்தோஷம் உண்டாக, Protection in them. பாதுகாப்பு உண்டாகட்டும், Abundance in them. திரட்சி உண்டாகட்டும். Let them know you more, oh God. அவர்கள் இன்னும் உம்மை அதிகமாய் அறியட்டும். Let them acknowledge that Lord Jesus Christ is source of blessings. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தின் மூலாதாரம் என்பதை அவர்கள் அறிந்து By கொள்ளட்டும். accepting Lord Jesus Christ into their heart and life, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலும் இருதயத்திலும் ஏற்றுக்கொள்ளட்டும். and let them possess 100% blessing of God. அவர்கள் 100% ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். Let them walk in blessing of God. அவர்கள் ஆசீர்வாதத்தில் நடக்கட்டும். Sickness is not God's will in their life. வியாதி என்பது அவருடைய வாழ்க்கை குறித்து தேவ சித்தம் இல்லை. Healing is your life. ஆமென். சுகம் என்பது உம்முடைய சித்தமா இருக்கிறது. Deliverance is your will of God. விடுதலை என்பது உம்முடைய சித்தம். In Jesus' name, இயேசுவின் I நாமத்தினாலே pray, Father God in heaven. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். Amen. ஆமென். Amen. ஆமென்.